ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित् सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில் 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் அப்படிங்கிற அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அர்ஜுனன் கேள்வி கேட்கறதாக ஆரம்பிக்கிறது இந்த அத்தியாயம். கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் அப்படின்னு 7 கேள்விகளை கேட்கிறார். பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்கிறான். கிம் தத் பிரம்ம, பிரம்மம் என்றால் என்ன? கிம் அத்தியாத்மம், அத்தியாத்மம்னா என்ன? கிம் கர்ம, கர்மன்னா என்ன? அதிபூதம் ச கிம், அதிபூதம்னா என்ன? அதிதெய்வம் கிமுச்சியதே, அதிதெய்வம்ங்கிறது என்ன? அதியக்யா கதம் அப்படின்னு, அதியக்யம்னா என்ன அப்படின்னு கேட்டான். பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி, பிரயாண காலத்திலே மரண காலத்திலே எப்படி இந்த அதியக்யத்தை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றியும் கேட்டான். இப்படியாக 7 கேள்விகளை வைத்து இந்த அத்தியாயமே ஆரம்பிக்கிறது. எதுக்காக இந்த 7 கேள்விகளும் வந்தது அப்படின்னாக்க, இதுக்கு முதல் அத்தியாயத்தில் இந்த 7 பற்றியும் கிருஷ்ணர் சொல்றார். தே பிரம்ம தத்விது கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் கர்மசாகிலம் அப்படிங்கிறார். பிரம்மத்தை பற்றி தெரிந்தவர்களாக ஆகிறார்கள், அத்தியாத்மத்தை தெரிந்தவர்களாக ஆகிறார்கள், கர்மங்களை தெரிந்தவர்களாக ஆகிறார்கள். சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதியஜ்யம் சயே விதுகு பிரயாண காலே பிச்சமாம் தே விதுர் யுக்த சேதசா அப்படின்னு போன அத்தியாயத்தில் முடிக்கிறார். அதை அந்த இடத்துல கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு அதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேட்கிறார். இப்போ இந்த 7 கேள்விகளுக்கும் ஒரு ஆன்சராக, ஒரு பதிலாக வர்றது இந்த 8வது அத்தியாயம். கிம் தத் பிரம்ம அப்படின்ன உடனே நம்ம பார்த்தோம், அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் பதில் சொல்லியிருக்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம், இதுதான் முதல் கேள்விக்கு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. பிரம்மம் அப்படின்னா பரமாத்மா, பரபிரம்மம், உயர்ந்த பிரம்மம், மாறாத பிரம்மம் எதுவோ, மாறாத ஒன்று எதுவோ அதுவே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டார். அக்ஷரம் நக்ஷரதி அக்ஷரம் பரமாத்மா அப்படின்னு சொல்லியிருக்கார். பரமாத்மா என்பவர் தான் பிரம்மம், மாறாதவர், மற்றவையெல்லாம் மாறக்கூடியவை. கிமத்தியாத்மம் அப்படின்னு கேட்டிருக்கார். ஸ்வபாவோ அத்தியாயம் உச்சியதே அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அத்தியாத்மம்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அத்தியாத்மம்னா என்ன அப்படின்னா ஒரு மனிதனில் இருக்கக்கூடியது அத்தியாத்மம். ஆத்மா மனிதன், ஆத்மான்னா மனிதன் அர்த்தம். அத்தியாத்மம் அப்படின்னா ஆத்மாவில் இருக்கக்கூடியது, அதாவது மனிதனில் இருக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னா ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லியிருக்க. ஸ்வபாவம்னா இயல்பு, இயற்கைங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. முதல்ல இந்த பரபிரம்மம்னு எது சொன்னாரோ அந்த பரபிரம்மே ஒவ்வொரு மனிதனிலும், ஒவ்வொரு தேகத்திலும், ஒவ்வொரு பிராணியிலும் உள்ளே
ஆத்மாவாக உறைந்து கொண்டிருக்கிறது, பிரத்யேகாத்மாவாக இருக்கிறது. அந்த பிரத்யேகாத்மா அதற்கு பெயர் ஸ்வபாவம்னு பெயர்கிறார். தசையேவ பரஸ்ய பிரம்மணா பிரதிதேகம் பிரத்யேகாத்ம ஸ்வபாவா பிரத்யேகாத்ம பாவகா ஸ்வபாவகா அப்படிங்கிற அது பிரத்யேகாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அதற்குத்தான் அத்தியாத்மம் என்று பெயர் அப்படின்னு அதை சொல்லிட்டாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு உடலிலும் இருக்கிறது. ஆத்மானம் தேகம் அதிகிருத்திய, ஆத்மான்னு இந்த இடத்துல உடல் என்ற பொருள், அந்த உடலுக்குள்ளே இருக்கிறது அது பிரத்யேகாத்மா. அதனால தான் இங்கே சொல்லியிருக்காரு ஆத்மானம் தேகம் அதிகிருத்திய. அது எப்படி இருக்கு அப்படின்னா பிரத்யேகாத்மதையா பிரவருத்தம், பிரத்யேகாத்மாவாக உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. பரமார்த்த பிரம்ம அவசானம் வஸ்து, இந்த உடல் போயிடுத்துன்னா அந்த பிரத்யேகாத்மாவா எது உள்ளே இருக்கிறதோ அது அந்த பரமாத்மாவிலேயே கலந்து விடும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மா எப்படி முடிகிறது அப்படின்னா பரமாத்மாவாக நிறைவு பெறுகிறது. இந்த அறை இருக்கிறது, இந்த அறையிலே இந்த அறைக்கு ராமகிருஷ்ணானந்தா ஹால் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். வெளியே இருக்கக்கூடிய ஆகாயம் இருக்கிறது, வெளியே இருக்கக்கூடிய ஆகாயம் பறந்து இருக்கக்கூடிய ஆகாயம், எங்கேயுமே ஒரு எல்லையே இல்லாத ஒரு ஆகாயம், எல்லையற்ற ஆகாயத்தை ஒரு 4 சுவர்களை போட்டு ஒரு எல்லைக்குட்படுத்தி விட்டு இதற்கு ஒரு பெயரை கொடுத்து விட்டோம். நம்ம எல்லா இடத்துலையும் அப்படிதான் நடக்கிறது. எப்போ இந்த 4 சுவர்கள் போய் விடுகின்றனவோ, எப்போ இந்த 4 சுவர்களும் நீங்கி இந்த ஆகாயம் எல்லையற்ற ஆகாயத்தோட சேர்கிறதோ அப்போ இரண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. இது எல்லைக்குட்பட்ட இந்த ஆகாயத்திற்கு சுபாவம்னு பெயர், பிரத்யேகாத்மா வடிவத்தில் இருக்கக்கூடியது. எல்லையற்ற அந்த ஆகாய வடிவில் இருக்கக்கூடியது தான் அக்ஷரம் பிரம்மன்னு சொன்னது, பரமாத்மா வடிவம். இப்போ இந்த ஸ்வபாவம்னு எது சொன்னோமோ, எது பரமாத்மான்னு சொன்னோமோ இரண்டும் ஒன்று. பரமார்த்த பிரம்ம அவசானம் வஸ்து அப்படின்னு சொல்றார். இறுதியிலே அது கடைசியில் பரமார்த்த வடிவமாகவே ஆகக்கூடியது. அதற்கு பெயர் ஸ்வபாவம் அப்படின்னு பெயர். ஸ்வபாவா அத்தியாத்ம முச்சியத்தே, அத்தியாத்ம சப்தேன அபிதீயத்தே அப்படிங்கிறார். மூன்றாவது கேள்வியா வர்றது கிம் கர்ம அப்படின்னு கேட்டிருக்காரு. மூன்றாவது கர்மம்னா என்ன அப்படின்னு போன வாரமே பார்த்தோம். நம்ம கர்மம் அப்படின்னாக்க யஜ்ஞங்கள், யஜ்ஞ யாகத்திலே அர்ப்பணிக்கப்படக்கூடிய பொருட்கள், இதற்கெல்லாம் கர்மங்கள் என்று பெயர். பூத பாவோத்பவகரோ விசர்கா கர்மசங்கீதா அப்படின்னு பார்த்தோம். எந்த பொருட்களை சரு புரோஷாடாதேகே திரவியஸ்ய பரித்யாகா சயேவ விசர்கலக்ஷணா யஜ்ஞா கர்மசங்கீதா அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு யஜ்ஞங்களிலும் யாகங்களிலும் பலவிதமான திரவியங்களை, பொருட்களை நாம் அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது, அர்ப்பணிக்கும் தன்மையை கொண்ட செயலுக்கு பெயர் விசர்க்கம் என்று பெயர். அதற்கு யஜ்யம் என்று பெயர், யாகம் என்று பெயர். அதுதான் கர்மங்கள் என்று சொல்கிறோம் இங்கே. அப்போ மூன்றாவது கேள்விக்கு அர்த்தம் முடிஞ்சது, கிம் கர்ம அப்படின்னதுக்கு. நான்காவதுக்கு அதிபூதம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காரு. அதிபூதம் சக்கிம் அப்படின்னு. இந்த அதிபூதம்னா என்னங்கிறது இங்க சொல்றாரு. அதிபூதம் க்ஷரோபாவகா. நான்காவது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. அதிபூதம் க்ஷரோபாவகா புருஷச்ச அதிதெய்வத்தம் அதியஜ்ஞோ அஹமேவாத்ர தேகே தேகபிருதாம் வர. அர்ஜுனனை பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு, ஹே அர்ஜுனா, தேகபிருதாம் வர, உடல் படைத்தவர்களிலேயே உயர்ந்தவனான இருக்கக்கூடியவனே அப்படின்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சு சொல்றார். அதிபூதம் அப்படிங்கிறது க்ஷரோபாவகா அப்படிங்கிறது. பிரம்மத்தை பற்றி சொல்லும் போது அக்ஷரம் பிரம்மன்னு சொன்னார். அழியாதது எதுவோ அது பிரம்மம். அதிபூதம் அப்படின்னு சொல்லும் போது எது பிறந்து பிறந்து அழிகிறதோ அதுக்கு பெயர் அதிபூதம் அப்படிங்கிறார். க்ஷரஹா அப்படின்னா அழியக்கூடியது, பாவகன உற்பத்தியாகக்கூடியது, அழிந்து உற்பத்தியாகக்கூடியது எதுவோ அதற்கு பெயர் அதிபூதம் அப்படின்னு சொல்றார். அதிபூதம் பிராணிஜாத்தம் அதிகிருத்திய பவதி. பிறந்த பிராணிகளை, தோன்றியவற்றை
தோன்றியவையாக எவை இருக்கின்றவோ அதற்கு பெயர் அதிபூதம்னு பெயர். க்ஷரஹா க்ஷரதி, க்ஷரஹான்னாக்க எது அழிகிறதோ அதற்கு பெயர் க்ஷரஹான்னு பெயர். தோன்றியவை எல்லாம் அழிய. ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய சான்னு சொல்லியிருக்கு இல்லையா? இப்போ தோன்றக்கூடியவை எல்லாம் அழியக்கூடியவை. க்ஷரஹா அப்படின்னா வினாஷி அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுறார், அழியக்கூடியது அப்படின்னு. பாவஹா அப்படின்னாக்க எதற்கெல்லாம் பிறவி உண்டோ அதெல்லாம். எத்கிஞ்சித் ஜனிமத் வஸ்து, ஜனிமத் ஜனி அப்படின்னாக்க ஜனனம்னு அர்த்தம், பிறப்புன்னு அர்த்தம். பிறப்பு எதற்கெல்லாம் இருக்கிறதோ, எந்த பொருட்கள் எல்லாம் பிறப்பு என்பது இருக்கிறதோ அதற்கு பெயர் பாவகான்னு பெயர். பிறப்பு இருக்கக்கூடிய பொருள், இறப்பும் இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அதுக்கு பெயர் அதிபூதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதிபூதம் க்ஷரோ பாவஹா புருஷஸ்ச அதிதெய்வத்தம். அதிதெய்வத்தம்னா என்னன்னு கேட்டிருந்தான். அதிதெய்வத்தம் கிம் புரோக்தம் அப்படின்னு கேட்டிருந்தான். அதிதெய்வம் கிமுச்சியதே அப்படின்னு. இப்போ அதிதெய்வம்னா என்னங்கிறது இங்கே சொல்கிற இந்த இடத்துல புருஷஸ்ச அதிதெய்வத்தம். அதிதெய்வத்தம் அப்படின்னாக்கே யாரால் இந்த உலகம் எல்லாம் நிரம்பி இருக்கிறதோ அதற்கு பெயர் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த உலகம், இந்த உடல் இருக்கிறது, நம்ம உடல், பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். பிறந்தவர்களுக்கு உள்ளே ஒன்று இருந்து கொண்டு அந்த உடல் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் புருஷன் என்ற பெயர். உள்ளே இருக்கக்கூடியது பரமாத்மான்னு பெயர், உள்ளே இருக்கக்கூடிய புருஷன் என்ற பெயர். பூரணம் அனேன சர்வம் இதி புருஷா புருஷேனாத்வா புருஷா. இந்த உடலை ஒரு நகரமாக எடுத்துக்கொண்டால், ஒரு மாநகரம், ஒரு பெரிய சிட்டி அப்படின்னு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோ. அந்த சிட்டிக்குள்ளே இறைவனாக ஒரு அரசனாக எது ஒன்று இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அதற்கு பெயர் புருஷன் என்று பெயர். இந்த சிட்டி உள்ள அவ்வளவு பெரிய செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எப்படி ஒரு நகரத்துக்குள்ளே எவ்வளவோ இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்தது ஒரு நகரமோ, ஒரு பாடசாலை இருக்கும், ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும், ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கும், ஒரு இடத்துல ரீசைக்கிள் பின் இருக்கும், இப்படி எத்தனையோ இருக்கக்கூடிய அத்தனையும் சேர்ந்தது ஒரு சிட்டி இல்லையா? அதுபோல் இந்த உடலிலும் பலவிதமான இயக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று பார்க்கிறது, ஒன்று பேசுகிறது, ஒன்று கேட்கிறது, ஒன்று நுகர்கிறது, ஒரு வேலை செய்கிறது, ஒன்று நடக்கிறது. இப்படியாக ஒன்றுக்கும் ஒவ்வொரு இந்திரங்கள் இருக்கு. அப்படி இருந்து நடத்தி கொண்டு போகிறது ஒரு சிட்டி மாதிரி இருந்து. இதையெல்லாம் நடத்துபவன் யார்னு ஒரு கேள்வி. உள்ளே ஒருவன் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நடத்த வேண்டும். அவனுக்கு பெயர் புருஷா என்று பெயர். அவன் இந்த உடலிலே உரைகிறான். புரீஷயனாத் புருஷா. இந்த நகரத்திற்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான் அவன். அதனால் அவனுக்கு பெயர் புருஷன்னு பெயர். அவன் இருப்பதனால்தான் இந்த உடல் எல்லாம் பூரணமாக தெரிகிறது, பூரணமாக இயங்குகிறது. பூரணம் அனேன சர்வம். அது இந்த உடலை பற்றி மட்டும் இல்லை, அது இந்த உலகம் முழுவதையும் வியாபித்திருக்கிறது. இந்த உலகமே இயங்குவதற்கும் அதுதான் காரணம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனிதன் இயங்குவதற்கும் அதுதான் காரணம். வியஷ்டி லெவலில், இண்டிவிஜுவல் பர்சன் லெவலில், அதே போன்று சமஷ்டி நிலையை எடுத்துக்கொண்டாலும் சமஷ்டி நிலையிலே இருந்து கொண்டு இந்த உலகத்தையே இயக்குவதற்கும் அவனே காரணம். அதனால பூரணம் அனேன சர்வம். இருப்பவை எல்லாம் பூரணமாக இருப்பதற்கு காரணமாக இருப்பவன். இவனால் எல்லாம் பூரணமாகின்றன அப்படின்னு சொல்றான். யாரால்? அந்த புருஷனால். பொதுவாக அப்படிப்பட்ட அந்த புருஷனை நம்ம சொல்லும் போது, வேதத்துல எல்லாம் சொல்லும் போது ஆதித்ய புருஷா அப்படின்னு சொல்லுவோம். அவன் எங்கிருக்கிறான் அப்படின்னா இறைவன் வடிவிலே, தெய்வம் பரபிரம்மத்தின் வடிவத்திலே சூரியனில் இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா சூரியன் வந்த உடனே எல்லா உலகமெல்லாம் இயங்க ஆரம்பிக்கிறது. அதனால அது உவமையா சொல்லும்பொழுது ஆதித்யன் வடிவத்திலே இருக்கிறான் அப்படின்னு. அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற ஆதித்யாந்தர்கதா ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வ பிராணிகரணானாம் அனுகிராகா. எல்லா உயிரினங்களின் இந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்வதற்கு அவனே காரணம். உள்ளே இருந்து கொண்டு அந்த புருஷன் உள்ளே இருந்து கொண்டு எல்லா உயிரினங்களும் இயங்குவதற்கு, கண் தெரிவதற்கு, காது கேட்பதற்கு, இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் வேலை செய்வதற்கு உள்ளே இருக்கக்கூடியவன் காரணம். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லிருக்கு சர்வ பிராணி கரணானாம் அனுகிராகா அப்படி.
அவர்தான் அதிதெய்வத்தம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த உடலிலே இருந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அத்திர தேகே, தேகத்திலே புருஷஸ்ச அதிதெய்வத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த உள்ளே இருக்கக்கூடிய புருஷன் யாரோ அவன் அதிதெய்வத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த 6வது கேள்வியாக ஒன்று கேட்டிருக்கு. அதியஜ்ஞா கதம் கோத்திர தேகே அஸ்மின் மதுசூதன. அந்த அதியஜ்ஞன் யாரு, இந்த உடலிலே எப்படி இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்லிட்டாருங்க. அதியஜ்ஞோ அகமேவ அத்திர அப்படிங்கிறார். நான் தான் அதியஜ்ஞன் அப்படின்னு சொல்றார். யஜ்யம்னாக்க நம்ம சொன்னோம், யஜ்யம்னா இந்த செயல்கள் கர்மங்கள் அப்படின்னு. அந்த யஜ்யங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு அபிமானி தேவதை ஒன்று இருக்கு. எப்படி இப்போ பாரதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம், ஒரு நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா நாட்டை நம்ம சொல்றோம் பாரத தாய் அப்படின்னு. அது எங்கே உருவம் இருக்கா தெரியாது, அது ஒரு தாய் அப்படின்னு சொல்றோம். கங்கை நதி, காவிரி தாய், இப்படி எப்படி ஒரு நதிகளை எல்லாம் தாயின்னு சொல்றோமோ அது போல யஜ்யங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தேவதை. தேவதை, அந்த அபிமானி தேவதை. அதுதான் அக்னி, வாயு பகவான் அப்படின்னு சொல்றோம். வாயுன்னு காற்று, அது எப்படி பகவான், அந்த வாயு பகவான் ஸ்வரூபம். அப்படி அபிமானி தேவதைகள் அப்படி இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு யஜ்யத்திற்கும் ஒரு அபிமானி தேவதையாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு. விஷ்ணு பகவான் தான் எல்லா யஜ்யங்களுக்கும் அபிமானி தேவதை. அதனால்தான் அதியஜ்யம் அப்படின்னு சொன்ன உடனேயே விஷ்ணுவை சொல்லிவிட்டார்கள். அதனால்தான் அவரே சொல்றார் அதியஜ்யம்ங்கிறது நான் தான் அப்படின்னு. ஏன்னா அவர் விஷ்ணுவோட அவதாரம். அதியஜ்ஞா அகமேவாத்திர, நானே அந்த அதியஜ்யனாக இருக்கிறேன். சர்வ யஜ்ய அபிமானி தேவதா அகம் அப்படின்னு சொல்லிட்டார். விஷ்ணுவாக்கியா, விஷ்ணுங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய அந்த சர்வ யஜ்யங்களுக்கும் எல்லா யஜ்யங்களுக்கும் யார் அபிமானி தேவதையாக இருக்கிறாரோ அவர் நான். இதை மற்ற வேதங்களிலிருந்து இதை நிரூபிக்கிறார். யஜ்ஞோ வை விஷ்ணு, ஒரு வேதத்தில் சொல்லியிருக்கு, பிரமாணம் சொல்லியிருக்கு. யஜ்ஞோ வை விஷ்ணு, யஜ்யங்கள் எல்லாம் விஷ்ணு வடிவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அதியஜ்யம் அப்படின்னா வேற யாரும் இல்லை, விஷ்ணுவாக இருக்கக்கூடிய நான். சகி விஷ்ணு அகமேவ, அந்த விஷ்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்போ எல்லா ஆறு கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். 7வது கேள்வி சொல்லணும். பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி அப்படின்னு. 7வது கேள்வி, கடைசி காலத்தில் எப்படி இந்த இறைவனை அழைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கார். எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதுக்கு அந்த 5வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்திலேருந்து விடைகள் ஆரம்பிக்கின்றன. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயः எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு சொல்றார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயः. கிருஷ்ணர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, யார் கடைசி காலத்தில் கூட என்னை நினைத்து கொண்டு தனது உடலை துறக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய பாவனையை அடைகிறார்கள், இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றார். கடைசி நேரத்திலே, மரண காலத்திலே யார் என்னை எண்ணுகிறார்களோ நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு அருளுரை. எல்லாருக்கும் ஒரு பெரிய வாக்கு கொடுத்திருக்காரு இந்த இடத்துல கிருஷ்ணர். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லிடுற அடுத்த லைன்லேயே, ஒருவன் எதை எதை நினைத்து கொண்டு மரணத்தை அடைகிறானோ, இந்த உடலை விடுகிறானோ, அவன் அதையே அடைந்து விடுகிறான் அப்படிங்கிற. இதுல ஒரு அருளும் இருக்கு அப்படின்னா ஒரு எச்சரிக்கையும் இருக்கு நமக்கு. இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, இறைவனை அடையணும்னா என்ன செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு. அவரையே நினைத்து கொண்டு உடலை விட வேண்டும்னு தெரிஞ்சு போச்சு. அது இல்லாமல் இருப்பவருக்கு என்ன நடக்குங்கிறதும் சொல்லியாச்சு. எதை நினைத்து கொண்டு இருக்கிறானோ, யாராவது ஒருவன், இந்த பரதன் இருந்தா மானை நினைத்து கொண்டே உயிரை விட்டான், மானாக பிறந்து விட்டான். இது ஒரு பெரிய எச்சரிக்கை பண்ணி நமக்கு.
அஜாமிளன் இருந்தான், தன்னுடைய மகன் பெயர் நாராயணன், பெயர் நாராயணான்னு கூப்பிட்டு இறந்து விட்டான், முடிஞ்சு போச்சு. தன்னுடைய மகன் கூப்பிட்டான்னு தெரியல, பெயரை சொன்னான் நாராயணன் அப்படின்னு பெயரை சொன்னதுனால நாராயண பதம் வைகுண்டத்துக்கே போய்விட்டான். இது ஒரு பெரிய அருள் நமக்கெல்லாம். இப்போ இறைவனை அழைத்து விட வேண்டும் கடைசி நிமிஷத்துலையாது அப்படின்னு நம்ம இதோட பலித்தார்த்தம் என்ன சொல்றன்னு பார்க்கலாம். அந்த காலே சமாமேவ ஸ்மரன்முக்த்வா கலேவரம். அந்த காலே அப்படின்னா ஆச்சாரியர் எழுதுற மரண காலே, மாமேவ ஸ்மரன்முக்த்வா என்னையே நினைத்து கொண்டு, மாமேவ அப்படின்னு எழுதும்போது ஆச்சாரியர் எழுதுறார் பரமேஸ்வரம் விஷ்ணும் அப்படின்னு எழுதுறார். பரமேஸ்வரனான விஷ்ணுவை, பரமேஸ்வரம் விஷ்ணும் அப்படின்னாக்க பொருள் என்னன்னா, பரமேஸ்வரம்னா எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். விஷ்ணு அப்படின்னா வியாபித்து இருக்கக்கூடியவன், எல்லா பொருட்களையும் வியாபித்து இருக்கக்கூடியவர் அந்த பரமாத்மா, எல்லா பொருட்களையும் கடந்தும் இருக்கக்கூடியவர் அந்த பரமாத்மா. ஆங்கிலத்தில் சொல்லும்போது இம்மானன்ட் அண்ட் டிரான்சியன்ட் அப்படின்னு சொல்லுவார், டிரான்செண்டன்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். இதை உள்ளே உள்ளே இருந்து கொண்டும் அதை கடந்தும் நிற்பது. உதாரணத்துக்கு சொல்ல, பானை இருக்கிறது, பானை முழுவதும் மண் என்பது வியாபித்திருக்கிறது. மண் என்பது ஒரு காரணம், அந்த காரணமாக இருந்து கொண்டு பிரம்மம் எப்படி இந்த உலகம் முழுவதும் இருந்து வியாபித்துக் கொண்டிருக்கிறதோ அதற்கு உதாரணம் என்னன்னா, இந்த மண் பானையாக இருப்பது. மண் என்பது வியாபித்திருக்கிறது. மண் பானையோடு மட்டும் இருப்பதில்லை, பானையை கடந்தும் இருக்கக்கூடியது. அதுபோன்று பிரம்மமும் எல்லாமாக வியாபித்தும் இருக்கிறது, எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கக்கூடியது. அதனால்தான் இந்த 2 பதங்களும் போட்டிருக்காரு, விஷ்ணும் பரமேஸ்வரம்னு போட்டிருக்காரு. இப்போ விஷ்ணும் பரமேஸ்வரம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு உருவத்தை நாம் எடுத்துக்க முடியாது. அதுக்கு பிரம்மம் என்று பெயர். உருவங்கள் எல்லாவற்றையும் கடந்ததாக எது இருக்கிறதோ அதுதான் பரமேஸ்வரனாகவும் விஷ்ணுவாகவும் இருக்கக்கூடியது. இப்போ மாமேவ அப்படின்னு சொன்னதுனால அந்த பிரம்மத்தை அப்படின்னு அர்த்தமாச்சு. அந்த காலே மரணகாலே மாமேவ, பிரம்மத்தை மட்டுமே. ஸ்மரன் என்ன நினைச்சுக்கணும், அதை பற்றி நினைக்கணும், அந்த பிரம்மத்தை நினைக்கணும். நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன், அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு நினைத்து கொண்டு, யார் அதை நினைத்து கொண்டே இந்த உடலை விடுகிறானோ, பரித்தியஜ்ய கலேவரம் ஷரீரம், கலேவரம்னா ஷரீரம்னு அர்த்தம், உடல்னு அர்த்தம். உடலை யார் விடுகிறானோ அவன் பிரயாதி மத்பாவம், என்னுடைய வைஷ்ணவம் தத்துவம் யாதி அப்படின்னு எழுதுறார். அந்த பிரம்ம தத்துவத்தை, பிரம்ம நிலையையே அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்றார். வைஷ்ணவம் தத்துவம் கச்சதி யாதி ந சம்சய, அதுல எந்த விதமான சம்சயமும் சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்றார். எதை நினைத்து கொண்டு அவன் இந்த உடலை விட்டு விடுகிறானோ அவன் அதையே அடைந்து விடுகிறான். அதனாலதான் சொல்லியிருக்கு வேதாந்தம் படிக்கும் போதெல்லாம், காலை முதல் இரவு வரை மனதை வேதாந்தத்திலேயே செலுத்துங்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். காலை முதல் இரவு வரை மட்டும் இல்லை, பிறப்பு முதல் இறப்பு வரைன்னு அதுவே சொல்றது. பிறந்ததிலிருந்து இறப்பது வரை, மரண காலம் வரை வேதாந்தத்திலேயே மனதை செலுத்துங்கள். வேற மற்ற விஷயங்கள் எதிலும் மனதை செலுத்தி விடாதீர்கள் அப்படிங்கிறது. ஆசுப்தேகே ஆவிருத்தேக காலம் நயேத் வேதாந்த சிந்தையா தத்யான்னா அவசரம் கிஞ்சித் காமாதீனாம் மனாகபி அப்படிங்கிறது. அப்படி ஏன் அப்படின்னா, எதில் மனதை செலுத்துகிறோமோ அதுவே நம்மை அந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வருது. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்போற சதா தத் பாவ பாவித்தா அப்படின்னு. மனம் அதிலேயே திரும்ப 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 ஒரு அபியாசம் செய்கிறது. அபியாசம்னா பயிற்சி செய்கிறது. அதிலேயே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு பேர் அபியாசம்னு பெயர். மனம் அதிலேயே திரும்ப 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 இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனாலேயே, அந்த வாசனைகளினாலேயே மனம் அடித்து செல்லப்படுகிறது அந்த நிலைக்கு. 2 நாள் 3 நாள் ஒருவன் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு
ஒரு நேரத்திலே மனசை அடக்கி ஒரு பர்டிகுலர் நேரத்திலே இறைவனை நினைத்து விட்டான் என்றால் 3வது நாள் அதே மனம் அவனை அந்த இடத்துல தூண்டும். ஏன் அவனுக்கே தெரியாது வந்து தூண்டுறது அப்படின்றது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அந்த மனசு அது பழகி வர்றது. அதுபோல எல்லா நேரங்களிலும் இந்த இறைவனையே நினைத்து கொண்டிருந்தானே, ஆனால் எதை நினைத்து கொண்டிருக்கிறானோ அதுவாகவே அடுத்த பிறவி அவனுக்கு வாய்க்கிறதுங்கிறது இந்த இடத்துல சொல்றாருங்க. அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஹா பிரயாதி சமத்பாவம் யாதி ந அஸ்தி அத்திர சம்சயஹா நாஸ்தியத்திர சம்சயஹா. இந்த விஷயத்துல எந்த விதமான சம்சயமும் சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, பிரம்மத்தை நினைத்து கொண்டிருந்தால் பிரம்ம நிலையை அடைந்து விடுகிறான்ங்கிறது மட்டும் இல்லை, எதை நினைக்கிறானோ அதை அடைகிறான்ங்கிறது இந்த இடத்துல சொல்றார். ந மத்விஷய ஏவ அயம் நியமக. இந்த நியமம், இந்த ரூல் அப்படிங்கிறது என்னோட விஷயத்துல மட்டும் இல்லை, எதை நினைக்கிறானோ அதை அடைகிறான், எல்லாவற்றிற்கும் இந்த ரூல் பொருந்தும் அப்படிங்கிறார். எம் எம் வாப்பி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. அப்படி எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறானோ, சாதாரணமாக இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்காக உண்டானது. அதனால எதை நினைக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எந்த தெய்வத்தை நினைக்கிறானோ அப்படின்னு இங்க இருந்து சொல்றாரு இங்க ஆச்சாரியர். எம் எம் தேவதா விசேஷம் ஸ்மரன், எந்த தெய்வத்தை நினைத்து கொண்டு நீ உடலை துறக்கிறாயோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பொதுவாக சொல்லணும்னா எதை நினைத்தாலும் சரி, ஒருவன் டிவியை நினைச்சிட்டு உயிர் விடுறான்னு வச்சுப்போம், டிவியே பார்த்துட்டு இருக்காங்க காத்தாலேருந்து ராத்திரி வரணும், அச்சித்தாகத்தான் பிறக்க போறான்னு அர்த்தம் ஆச்சு, சைத்தன்யமே இல்லாமல் பிறக்க போறான்னு ஆச்சு. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், எம் எம் பாவம் தேவதா விசேஷம் ஸ்மரன்னு சிந்தையன்னு தியஜதி பரித்தியஜதி. இந்த உடலை எப்பொழுது அவன் விடுகிறானோ, அந்தே பிராணவியோக காலே, எப்பொழுது அவன் பிராணன் போகிறதோ அந்த நேரத்திலே எதை நினைத்து கொண்டிருக்கிறானோ தம் தமே வைத்தி, தம் தம் எதை நினைத்தானோ, ஸ்மிருதம் பாவம் எவை, எதை நினைத்தானோ ஸ்மரணையிலே அவனுடைய நினைவிலே எது இருந்ததோ அதே இடத்திற்கு அவன் சென்று அடைய போகிற. சதா தத்பாவ பாவிதா ந அந்யம், மற்ற இடத்துக்கு போறதில்லை, மற்றவற்றை அவன் அடைவதில்லை, அவன் அடையப் போவது எதை அவன் நினைக்கிறானோ அந்த இடத்தை அடையப் போகிறான். யத் பாவம் தத் பவதி, எதை நினைக்கிறானோ எதை எண்ணுகிறானோ அதை அவன் அடையப் போகிறான். சர்வதா தத்பாவ பாவிதா. எதை நினைக்கிறானோ அதை அடைகிறான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். சதா தத்பாவ பாவிதா, எதனால் அவன் அடைகிறான் அப்படின்றதுக்கு பதில் சொல்றார். சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு. ஏனென்றால் எதை ஒருவன் அபியாசம் செய்கிறானோ அதையே அவன் அடைகிறான். தஸ்மின் பாவா தத்பாவா சபாவிதா ஸ்மரியமானதையா அபியாசோ அபியஸ்தா அப்படிங்கிறார். ஒவ்வொரு தடவையும் அதை நினைத்து 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 அவன் அபியாசம் பண்ணியிருக்கான். மனசு அப்படி அபியாசம் ஆகிடுது, பழகிடுது, முயற்சி செய்து அதை பழக்கி வச்சிருக்கான். எப்படி ஒரு கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறான்னு வச்சுப்போம். ஆரம்பத்தில் எவ்வளவோ 10 தடவை கீழே விழுந்திருப்பான், எழுந்திருப்பான், கையில எல்லாம் அடிபட்டிருக்கும். ஆனால் அவன் நன்றாக கற்றுக்கொண்டு விட்டான் என்ற பிறகு அவனுக்கு அது ஒரு விளையாட்டா போயிடும். அதுபோல மனசும் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்கும். பின்னால் இவனுக்கு எந்த மேடு பள்ளம் எதில் வந்தாலும் அந்த சைக்கிளை வேகமாக அழகாக ஓட்டி செல்ல முடியும். இந்த பழக்கம் இவனுக்கு வந்துடுத்துன்னா, அபியாசம் செய்து செய்து மனம் அடங்கி ஒரு பழக்கம் வந்துடுத்துனாக்க, உடலுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் உடலில் இருந்து மனதை பிரித்து எடுத்து அதன் வழியிலே செலுத்துவதற்கு முடிந்துவிடும். அந்த பழக்கத்தின் காரணமாக அந்த பழக்கமே அவனை வேறு வழியிலே அழகாக அழைத்து சென்று விடுகிறது அப்படிங்கிறது.
எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜத்தியந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா. அதனால என்ன செய்யணும்? எல்லா நேரத்திலும் இறைவனை நினைக்க வேண்டும். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச மையர்ப்பித மனோபுத்தி மாமே வைஷ்யஸ்ய சம்சயா. ஒரு வாக்கு கொடுக்கிற இடத்துல, அதனால உன்னுடைய பழக்கமே உன்னை ஒரு எதை நினைத்து கொண்டு பழகுகிறாயோ அங்கேயே உன்னை கொண்டு வந்து விடுகிறது. அதனால் எல்லா நேரங்களிலும் என்னையே நினைத்து கொண்டிரு, என்னையே நினைத்து கொண்டு உன்னுடைய கடமைகளை செய். என்னிடம் உன்னுடைய மனதை அர்ப்பணித்து விட்டாயே, ஆனால் அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடிய நீ என்னையே அடைகிறாய், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறாரு. யஸ்மாதேவம் அந்தியாபாவனா தேகாந்தர பிராப்த காரணம் தஸ்மாத். தஸ்மாத் அப்படின்னு போட்டார். அதனால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எதனால? ஏனென்றால் கடைசியாக எதை நினைக்கிறாயோ அதுவே இன்னொரு அடுத்த தேகத்தை, உடலை அடைவதற்கு காரணமாக ஆகிறது. அந்தியா பாவனா தேகாந்தர பிராப்த காரணம். அடுத்த தேகாந்தரம் இந்த உடலை, வேறொரு உடல் அர்த்தம், மற்றொரு உடலை பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. எது காரணமாக இருக்கிறதுனா அந்தியாபாவனா, கடைசியாக எதை நினைத்தோமோ அதுவே மற்றொரு உடலை பெறுவதற்கு காரணமாக ஆகிறது. ஒரு பக்தியை பற்றி நினைத்து கொண்டிருந்தான்னா அவன் பக்தனாக பிறக்கப் போகிறான். ஞானத்தை நினைத்து கொண்டு பிறக்கப் போகிறான், நினைத்து கொண்டு இருக்கிறான் என்றால் அடுத்த ஜென்மத்திலே அவன் ஞானியாக பிறக்கப் போகிறான். எதை நினைத்து கொண்டு இருக்கிறானோ, இறைவனையே நினைத்து கொண்டிருந்தால் இறைவனுடன் முற்றும் கலந்து விடுவான். முடிஞ்சு போச்சு, அவனுக்கு பிறவி என்பதே இல்லாமல் போயிடும். அதனால தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா நேரங்களிலும் மாமனுஸ்மர, என்னையே நினைத்துக்கொள், என்னையே நினைத்துக்கொள். மாமனுஸ்மர யதாசாஸ்திரம், சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்கிறதோ அதன்படி மாமனுஸ்மர. யுத்தியச்ச அப்படிங்கிறது. யுத்தியச்சன்னு அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, யுத்தம் செய்ய அப்படின்னு. நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லலை, நீங்கள்லாம் போய் சண்டை போடுங்கன்னு சொல்லலை. நம்மளாம் பார்த்து என்ன சொல்றது அப்படின்னா, அவனுக்கு, அர்ஜுனனுக்கு யுத்தம் செய்வது, சண்டை போடுவதுங்கிறது ஸ்வதர்மம். அவன் ஒரு க்ஷத்ரியனாக இருந்தான். அதனால அவனுக்கு ஸ்வதர்மம், தர்மத்தை காக்க வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும், அதற்கு சண்டை போட வேண்டும் அவன். அதனால அவனுக்கு சொன்னது யுத்தியச்ச. இப்போ நமக்கெல்லாம் சொல்றது யுத்தியச்சன்னு சண்டை போடுறதுன்னு எடுத்துக்கூட நம்முடைய சுதர்மத்தை காப்பாற்ற வேண்டும். நாம் இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ, சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா படிக்க வேண்டும், குடும்பஸ்தன் அப்படின்னா குடும்பத்தை காக்க வேண்டும், அது கடமை. அந்த கடமையை செய்யணும் அர்த்தம் வச்சு. மாமனுஸ்மர யுத்தியச்ச, என்னை நினைத்து கொண்டு உனது கடமைகளை செய் அப்படின்னு சொல்லிட்டு. மையர்ப்பித்த மனோபுத்தி, இந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, அந்த இறைவனிடம் தன்னுடைய மனசையும் புத்தியையும் அர்ப்பணித்தவனாக இருக்கிறான். மயி வாசுதேவே அர்ப்பித்தே மனோபுத்தி யஸ்ய. யார் தன்னுடைய மனதையும் புத்தியையும் அந்த இறைவனிடம் அர்ப்பணித்து விட்டார்களோ, அப்படி இருக்கணும் ஒருவன். அப்படி இருந்து கொண்டு இறைவனை நினைக்க வேண்டும். இது அப்படி நினைத்தானேயானால் மாமேவ ஏஷ்யசி, என்னையே நீ அடைவாய் அப்படிங்கிறார். நீ எதை நினைக்கிறாயோ, எப்படி என்னை நினைத்தாயோ, உனக்கு அடைக்கலம் கொடுப்பவனாக என்னை நினைத்தாய், நான் உனக்கு அடைக்கலம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்னிடமே சேருவாய் அப்படின்னு சொல்லிட்டார். ந சம்சயாத்திர வித்தியத்தை, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றார். அபியாசயுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன் கவிம் புராணம் அனுஷாசிதாரம் அனோரணீயாம் சமனுஸ்பரேத்யா சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசப் பரஸ்தாத். ரெண்டு ஸ்லோகத்தை ஒன்றா எடுத்துக்கணும். அபியாச யோக யுக்தேன, இதுவரைக்கும் சொன்னது எதை நினைக்கிறாயோ அதை அடைந்து விடுகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆரம்பத்தில் இவர் கேட்ட கேள்வியிலே அதியக்யா கதம் கோத்திர அப்படின்னு கேட்டிருந்தார் ஒன்று.
அதுக்கப்புறம் வந்து புருஷா அதிதெய்வத்தம், அதிதெய்வத்தம்னா யாருன்னு கேட்டிருந்தார். அந்த அதிதெய்வத்தம் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா தேவர்களையும் குறிக்கிறது, எல்லா தேவர்களையும் குறித்து சொல்றது. புருஷா அதிதெய்வத்தம், அந்த பூரணமாக ஆதித்ய சூரியனில் இருக்கக்கூடிய ஆதித்யகாமியாக இருக்கக்கூடிய சூரியனில் இருக்கக்கூடியவர் புருஷன். அந்த புருஷன் எல்லா தேவதைகளையும் குறிக்கக்கூடியது. சூரியன் அப்படின்னா சூரிய நாராயணன் எடுத்துக்கலாம், சிவபெருமான் சூரியனில் இருக்கிறதா எடுத்துக்கலாம், அம்பாள் சூரியன் வடிவத்தில் ஜோதி வடிவத்தில் இருக்கிறதா எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு எந்த தேவதையாக இருந்தாலும், யாரை ஆராதிக்க வேண்டுமாக இருந்தாலும் அதை சூரியனுடன் ஒப்பிட்டு விடலாம். அதனால் இந்த 2 ஸ்லோகமும் சூரியனை பற்றி சொல்ல போகிறது. அபியாச யோகயுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன் கவிம் புராண மனுஷாசிதாரம் அனோரணியாம் சமனுஸ்மரேத்யா சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசப் பரஸ்தாதம். ஆதித்யவர்ணனாக இருக்கக்கூடிய ஆதித்யனை போன்று, ஆதித்யன்னா சூரியனே நம்ம எடுத்துக்கணும்னு இல்லை, சூரியனை போன்று படபடன்னு தகன்னு இருக்கக்கூடிய தேவதை அப்படின்னு சொல்லும் போதே ஒளி மிகுந்த ஒன்றுக்கு தான் தேவன்னே பேர். திவ் அப்படிங்கிற தாத்துக்கு திவ்யதி அப்படின்னாலே ஒளி பொருந்தி பிரகாசமாக இருக்கக்கூடியது தான் தேவன்னு பெயர். இப்போ புருஷம் திவ்யம், திவ்யம் புருஷம், திவ்யமான புருஷன் அப்படின்னா ஒளி பொருந்திய பிரகாசமுடைய ஒரு தேவன் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஆதித்யன் அது ஒளி பொருந்தியவன் அப்படின்னா நமக்கெல்லாம் முதல்ல தெரியறது சூரிய பகவான். அதனால சூரிய பகவான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் ஒளி பொருந்தியவனாகத்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனால இங்கே வந்து அந்த ஒளி பொருந்திய தேவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாம் உபாசிக்கக்கூடிய தேவத்தையை எடுத்துக்கணும். அபியாச யோகயுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்த அனுசிந்தயன் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல எப்படி அந்த ஒளி பொருந்திய இறைவனை எப்படி அடைகிறார்கள். இப்போ போன ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு, இறைவனை நினைத்து கொண்டு உடலை விட்டால் அந்த இறைவனை அடைந்து விடலாம் அப்படின்னு சொன்னார். அதை எப்படி அடைவது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார். எப்படி அடைவது அப்படின்னா திரும்ப 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 மனசை அதில் போட்டு அதே தெய்வத்தையே நாம் நினைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு இங்கே. அபியாச யோக யுக்தேன, அபியாசம் செய்ய வேண்டும், மனதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். சேத்தசா நான்யகாமினா, வேற எங்கேயும் அந்த மனசை வந்து வெளியிலே போக விடாமல் மீண்டும் 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 அந்த எந்த தெய்வத்தை நாம் நினைக்கிறோமோ அந்த ஆதித்ய வடிவத்திலே பிரகாசமான வடிவத்திலே எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த தெய்வத்திலேயே மனதை வைத்து 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 கட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ மனசு வந்து பழகிடும், அப்படியே ஆகிடும். அபிராமி பட்டர் இருந்தார். கோவிலே அமர்ந்து கொண்டு அபிராமி தேவியை அப்படி ஒரு தியானம் செஞ்சுட்டு இருக்கார். எப்படி அந்த அபிராமி தேவி எப்படி அவருக்கு தெரியறார் அப்படின்னாக்க அந்த பூர்ண சந்திரனை போன்ற ஒளி பொருந்திய, அதான் ஒளி, அது சந்திரன் வச்சுக்கலாம் சூரியன் வச்சுக்கலாம், ஒளி பொருந்திய தெய்வம் அவ்வளோதான். அப்படி பூர்ண சந்திரனை போன்று அவருக்கு தெரியறார். அதனால அந்த பூர்ண சந்திரனை பார்த்து கொண்டே அப்படியே ஒரு அந்த தியானத்திலே அப்படி மூழ்கி இருக்கும்போது பக்கத்திலே ஒரு அந்த அரசன் வந்து கேள்வி கேட்கிறான், இன்றைக்கு என்ன திதி அப்படி. பூரண சந்திரன் போன்று நிலவு போன்று இருக்கக்கூடிய அன்னையோட முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இவர். எங்கும் அப்படியே ஒளி வெள்ளம், பௌர்ணமின்னு சொல்லிடுறார். ஆனால் அன்னைக்கு என்னவோ அமாவாசை, பாவம். இப்போ அவருக்கு என்ன தெரியறது அப்படின்னா பூர்ணச்சந்திரன் தான் தெரியறது. அப்படி இந்த இடத்துல சொல்ற பூர்ணச்சந்திரமான பூரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய அந்த தேவனை மனசை நினைத்து 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 மனம் அதில் ஈடுபட்டு, அதுக்கு தான் அபியாசம்னு பேர். அதை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடிய நான்யகாமினா அப்படிங்கிறார். வேறு எங்கும் செல்லாத ஒரு மனதை கொண்டவனாக ஆகிவிட வேண்டும். அப்படி இருந்தால் அவனை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்றாரு இங்க. பரமம் புருஷம் திவ்யம் யாத்தி, அப்படி இருக்கும்போது அவனை ஒருவன் அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். அபியாச யோக யுக்தேன,
அப்படின்னு சொல்லும்போது மயி சித்த சமர்ப்பண விஷய பூதே ஏகஸ்மின் துல்லிய பிரத்ய விற்பி லக்ஷணோ விலக்ஷண பிரத்ய அனந்தரிதா அபியாசா. அபியாசம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு பாருங்க. அந்த இறைவன் மீதே மனம் போகணும். சித்த சமர்ப்பண விஷய பூதே, மனதை எண்ணில் செலுத்து அப்படிங்கிறார். எண்ணில்னு அப்படின்னு வெறுமனை சொல்லல, அந்த மனதை செலுத்துவதற்கு எது யோக்கியமான பொருளாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட யோக்கியமான பொருள் நான் அதில் செலுத்து. மற்றவையெல்லாம் யோக்கியமான பொருள் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளிலும் மனதை செலுத்தாதேங்கிறார். அவையெல்லாம் தகுதியற்றவை அப்படிங்கிறார். மனத்தை செலுத்துவதற்கு தகுதியான ஒரே பொருள் நான். நான் தான் அந்த ஆத்மா, பிரத்யேக ஆத்மா. அந்த பிரத்யேக ஆத்மாவில் மனதை செலுத்து. அப்படி செலுத்தி, அதனால தான் சொல்றது, எங்க அந்த உள்ளே இருக்கக்கூடியதை பார்த்துட்டோன்னு வச்சுப்போம். உள்ளே இருக்கக்கூடிய பிரத்யேக ஆத்மாவை ஒருத்தன் பார்த்துட்டான்னாக்க அதே ஆத்மா எங்கும் இருக்கிறதுங்கிறத பார்த்துருவான். அதுக்கப்புறம் வெளியில போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பார்த்து விட்டானே ஆனால் எங்கும் அதை பார்த்து கண்டுபிடித்து விடுவான். அதனால இங்க சொல்ற சித்த சமர்ப்பண விஷய பூத்தே மயி. அது என்னவோ பல கிடையாது, ஒன்றே ஒன்று அந்த ஆத்மா. ஏகஸ்மின் அப்படின்னு ஒரு பதம் போட்டார். அந்த ஒன்றேயான எண்ணில் மனதை செலுத்து. அந்த மனம் எப்படிப்பட்டது? பிரம்மம், பரமாத்மஸ்வரூபம். அந்த பரமாத்மா நம்முடைய அந்த மனதை செலுத்தி அந்த மனம் அதில் ஒன்றாகி விட வேண்டும். அந்த மனதிலே அந்த பரமாத்மாவை பற்றிய ஒரு எண்ணம் மட்டும் ஏற்பட வேண்டும், மற்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடாது. நாம் தியானத்தில் உட்கார்ந்த உடனே பலவிதமான எண்ணங்கள் வருது இல்லையா? அப்படி பலவிதமான எண்ணங்கள் வரக்கூடாது. ஒரே எண்ணம் வரணும். திரும்ப 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 அதே எண்ணம் மீண்டும் 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 வர வேண்டும். அதுதான் சொல்ற துல்லிய பிரத்யய ஆவர்த்தி லக்ஷணா அப்படின்னு. பிரத்யம்னா ஞானம், அந்த விருத்தி, அந்த ஞானம். துல்லியம்னாக்க சமமான, அந்த பிரம்மத்திற்கு சமமான ஞானம் திரும்ப 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 எழும்ப வேண்டும். அதுக்கு தான் அபியாசம்னு பெயர். பிரம்மஞானத்தை அவன் மனதிலே சிந்திக்க வேண்டும். நான் பிரம்மமாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒன்று எண்ணத்தை அவன் மீண்டும் 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 நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இதை தவிர வேறு விதமான எண்ணங்கள் அவனுக்கு உள்ளே வரவே கூடாது. அதனாலதான் சொல்லிட்டார் விலக்ஷண பிரத்யய அனந்தரிதா. அகம் பிரம்மாஸ்மிங்கிற எண்ணத்தை தவிர வேறான எண்ணங்கள், விலக்ஷணமான எண்ணங்கள் இடையிலே வந்து வந்து போகக்கூடாது. அந்த விலக்ஷணமான எண்ணங்களால் தடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரே அந்த எண்ணெயை ஒரு எண்ணெயை ஒரு பாத்திரத்துல இன்னொரு பாத்திரத்தில் ஊத்துறோன்னு வச்சுப்போம். எப்படி அப்படி வந்து தைலதாராவத்துன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் வந்து அப்படியே ஒழுகும், அப்படி ஒரு பிசிறு இல்லாமல் ஒழுகிறது இல்லையா? அப்படி மனசு வேறு எந்த இடத்துக்கும் போகாமல் ஒரே இடத்துல போகணும். அதுக்கு பேர் தான் அபியாசம்னு பேர். அதுதான் அபியாச சச்ச அபியாச, அதுதான் அபியாசம்னு பெயர். அப்படிப்பட்ட அபியாசம், அதனுடன் யோகமும் வேண்டும். அப்படிப்பட்ட யோகம், அந்த அபியாசத்துடன் ஒருவனுக்கு யோகம் இருக்க வேண்டும் அப்படின்னா அபியாசத்தை அவன் கை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அபியாசம் சேத்தசா, அந்த மனசுடன் அப்படிப்பட்ட ஒரு அபியாசம் சேர்ந்து இருக்க வேண்டும். நான்யகாமி நான் வேற எழுதினர். அந்யத்திர விஷயாந்தரே கந்தும் ஷீலம் அஸ்ய இது. அந்யகாமி மனசு வந்து எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய தன்மை படைத்தது. எதைய வேண்டுமானாலும் நினைக்கும். இங்க உட்கார்ந்து கொண்டு எதையோ நினைக்கக்கூடியது. நம்ம கோவிலில் வந்த உடனே தான் கோவிலை சுத்தின்றே நிறைய பேர் என்னென்னமோ பேசுவாங்க, கதையெல்லாம் பார்க்கலாம். அதுதான் அந்நியகாமின்னு பேர். அப்படி வரக்கூடாது. மனசு வெளில போகவே கூடாது. கோவிலுக்குன்னு வந்தாச்சுன்னா கோவிலே இருக்கணும். அதே போல இங்க வந்து வெளியில் செல்லாத மனத்தை உடையவனாக இருக்க வேண்டும் சொல்றார். மனம் எப்போதும் அந்த ஆத்மாவிலேயே நின்று 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 அந்நியத்திர விஷயாந்தரே கந்தும் அசமர்த்தகா, அப்படி ஆகணும். மற்ற விஷயங்களுக்கு போகாமல் ஆகிவிட வேண்டும். அதுதான் நான்யகாமினா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சேத்தஸ் மனம் இருக்கிறதே மற்ற எந்த இடத்துக்கும் போகாமல் இருந்ததுன்னா அப்படிப்பட்ட மனிதன் பரமம் புருஷம் திவ்யம் யாதி. அவன் அந்த மனிதன் அந்த திவ்யமான புருஷனை, ஜோதி வடிவமான புருஷனை
ஆதித்யவர்ணன் எதை சொல்ல போறோமோ அடுத்த ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட ஒரு புருஷனை அடைகிறான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்த அனுச்சிந்தையன். அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இங்க சொல்றாரு. இங்க பரமம் அப்படின்னு சொன்ன உடனே நிரதிசயம், நிரதிசயம்னு ஒரு கம்பேரிசனே இல்லாத உயர்ந்தன்னு அர்த்தம். பரமம் திவ்யம், திவி சூரிய மண்டலே பவம் திவ்யம் யாதி கச்சதி, போய் சேர்ந்து விடுகிறான் அவனை. அனுச்சிந்தையன் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த எந்த தெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்கிறானோ அந்த தெய்வத்தையே போய் அடைந்து விடுகிறான். எதை நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் அணு அணு அப்படின்னா இதை தொடர்ந்து நினைக்கிறான்னு அர்த்தம். எதை தொடர்ந்து அப்படின்னா ஆச்சாரியர் சொல்லிக் கொடுத்ததை தொடர்ந்து, சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுத்ததை தொடர்ந்து அது காட்டிய வழியிலே நின்று நினைக்கிறான். அப்படி நினைக்கிறதுனால அவன் அந்த புருஷனை அடைந்து விடுகிறான். சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் அனு தியாயன் யாதி பார்த்த அப்படின்னு சொல்றார். அந்த ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அந்த பிரகாசமான இறைவன் எப்படிப்பட்டவன்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார். கிம் விசிஷ்டம் சஹா புருஷம் யாதி, எப்படிப்பட்டவன் அந்த புருஷன் அப்படிங்கிறத சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தில். கவிம் புராணம் அனுசாசித்தாரம். இதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.